எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் மங்களம் நிறையணும், அதே சமயத்தில் செல்வம் மகிழ்ச்சி அனைத்துமே நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக ஏற்ற வேண்டிய 3 முக்கியமான தீபங்கள் என்ன, அப்படி அந்த தீபங்களை ஏற்றுவதால் கிடைக்கிற பலன்கள், அதே சமயத்தில் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றணும், எந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு எந்த குறிப்பிட்ட 3 மங்கள பொருட்களை வாங்கி வைத்து எந்த மாதிரியான ஒரு வழிமுறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். இந்த பதிவை இது வரைக்குமே பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் என்னென்னைக்குமே சந்தோஷம் செல்வம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பதிவினுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு மங்களங்கள் அனைத்துமே ஏற்படணும், என்னைக்குமே சந்தோஷம் செல்வம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக ஏற்ற வேண்டிய 3 முக்கியமான தீபங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த தீபங்கள் அனைத்தையுமே நம்ம எந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த தீபங்கள் அனைத்தையுமே ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. முதல் முக்கியமான தீபம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய நாள் இல்லையா? அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு கட்டாயமாக ஏற்ற வேண்டிய கல்லுப்பு தீபத்தை இந்த குறிப்பிட்ட தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு தவறாமல் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நீங்கள் இதனால் வரைக்குமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த கல்லுப்பு தீபத்தை ஏற்றலை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நாள் தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு வீடுகளில் சாயந்தர நேரத்தில் நம்ம கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லுப்புக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயார் எழுந்துருள்வதாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஏற்ற வேண்டிய முதல் முக்கியமான தீபம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லுப்பு தீபம். கல்லுப்பு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அந்த பதிவினுடைய லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். இது நாள் வரைக்குமே தீபம் ஏற்றலை, இல்லை புதுசாக நம்ம சேனலை பார்க்கக்கூடியவர்களுக்கு எப்படி இந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற வழிமுறை தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான தீபம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கண்டு தீபம். வாழ்க்கை இனிமையாக அமையணும், என்னென்னைக்குமே சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருமே வீடுகளில் முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ இல்லை வியாழக்கிழமை நாட்கள்லையோ கல்கண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். மங்களங்கள் அனைத்துமே பெருகக்கூடிய இந்த குறிப்பிட்ட தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட கல்கண்டு தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். கல்கண்டு பொதுவாகவே நமக்கு இனிப்பான ஒரு பொருள். அப்படி அந்த இனிப்பான பொருளுக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களோ இல்லை கசப்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அனைத்துமே நீங்குவதற்குண்டான வழி பிறப்பதாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக அனைவருமே வீடுகளில் இந்த ஒரு கல்கண்டு தீபத்தையும் தவறாமல் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. கல்கண்டு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் முழுவதுமே கல்கண்டு நிறைப்பது அப்படிங்கிறத செய்யணும். கட்டி கல்கண்டாவும் இருக்கலாம், டைமண்ட் கல்கண்டாவும் இருக்கலாம். அப்படி நம்ம கல்கண்டு முழுவதுமே அந்த கண்ணாடி பாத்திரத்தில் நிறைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே ஒரு அகல் தீபத்தில் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். அதே சமயத்தில் நம்ம கல்கண்டு தீபம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்கண்டு நிறைத்து ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்றக்கூடிய அனைத்து தீபங்களையுமே குத்து விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை அகல் தீபமாக இருந்தாலும் சரி, அனைத்துலேயுமே நம்ம சின்னதாக ஒரு துண்டு கல்கண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். வாழ்க்கை இனிமையாக என்னென்னைக்குமே இருக்கணும், சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையை இனிமையாக்கக்கூடிய இந்த ஒரு கல்கண்டு தீபத்தை தவறாமல் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இப்படி இந்த கல்கண்டு தீபமானது வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி பெருகுவதற்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த தடைகள் விலகணும், அதே சமயத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கல்கண்டு தீபத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளன்னைக்குமே மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது ஏற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம
பயன்படுத்தக்கூடிய கல்கண்டு அனைத்தையுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எடுத்துட்டு அதை நம்ம 1 2 பொடிச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம எறும்பு புத்துகளுக்கு பக்கத்துல வைப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க. பொதுவாவே நம்ம அரிசி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சரி, இந்த கல்கண்டு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சரி, அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளை பொடித்து எறும்புகளுக்கு உணவாக தரும் பொழுது கண்டிப்பா நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும் சரி, இன்னல்களா இருந்தாலும் சரி, அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி பிறப்பதா சொல்லப்படுது. பொதுவா நிறைய பேருக்கு தீராத கடன் பிரச்சனை கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த தீராத கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கூட வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கல்கண்டு தீபத்தை ஏற்றிட்டு அந்த கல்கண்டை 1 2 பொடிச்சு எறும்புகளுக்கு உணவாக தரும் பொழுது கட்டாயமா படிப்படியா நம்மளுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்வதற்குண்டான வழி பிறக்கும். அதே சமயத்துல வீடுகள்ல பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுவதா சொல்லப்படுது. அதனால தவறாம இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளைக்கு நம்ம வீடுகள்ல சந்தோஷம், நிம்மதி, செல்வம் பெருகணும் அப்படின்னு சொன்னா கட்டாயமா இந்த கல்கண்டு தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. அடுத்ததா 3வது முக்கியமான தீபம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோதுமை தீபம். கோதுமை அப்படிங்கிற தானியமே பார்த்தா குபேரருக்கு உரிய தானியமா பார்க்கப்படுது. அப்படி அந்த விதத்துல நம்ம வீடுகள்ல செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உடைத்தெறியப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தவறாமல் இந்த கோதுமை தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. கோதுமை தானியமா எடுத்துக்கோங்க. தானியமா எடுத்துக்கிட்டு அதை நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு கண்ணாடி கிண்ணத்துல போட்டதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி கிண்ணத்துல போட்டிருக்கக்கூடிய கோதுமைக்கு மேல ஒரு அகல் தீபத்தை வச்சு நெய் ஊற்றி திரியிட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு கோதுமை தானியமா கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கோதுமை மாவை நீங்க ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டு கண்ணாடி பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு மேல ஒரு வெற்றிலையை வச்சு அதுக்கு மேல நம்ம அகல் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செல்வம் சேர்வதில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த செல்வ சேர்க்கையில தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வியாழக்கிழமை நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வீடுகள்ல இப்ப நான் சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடானது கண்டிப்பா நம்ம வீடுகள்ல பணம் பெருகுவதற்குண்டான அருளையும் அதே சமயத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி என்னென்னைக்குமே நிறைந்திருப்பதற்குண்டான வாய்ப்பையும் பெற்று தருவதா சொல்லப்படுது. அதனால தவறாம இந்த கோதுமை தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே சமயத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய கோதுமை மாவா இருந்தாலும் சரி, இல்ல தானியமா இருந்தாலும் சரி, நம்ம வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அந்த மாவா இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம பிசைந்து எறும்புகளுக்கு உணவாகவும் கொஞ்சம் நம்ம பசுமாடுகளுக்கு உணவாகவும் தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி தானியம் வைத்து வழிபாடு செய்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தானியத்தை நம்ம கொஞ்ச நேரம் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அதை நம்ம மறுநாள் சனிக்கிழமை நாளன்னைக்கு பசுமாடுகளுக்கு உணவாக தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி இந்த 3 முக்கியமான தீபங்களையும் இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளைக்கு நம்ம வீடுகளில் ஏற்றும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகளில் செல்வமழை பொழிவதற்குண்டான அருளையும் அதே சமயத்துல என்னைக்குமே சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்திருப்பதற்குண்டான வாய்ப்பையும் அனைத்து கடவுள்களுமே வழங்குவதா சொல்லப்படுது. அதனால இந்த ஒரு கடைசி வாய்ப்பை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், 3 தீபங்களையுமே ஒன்னா தான் ஏத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தயார் செஞ்சுக்கிட்டு இந்த கிண்ணங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குறிப்பிட்ட மாலை நேரத்துல விளக்கேற்றும் பொழுது இந்த தீபங்கள் அனைத்தையுமே ஏற்றி அதை நம்ம சுவாமி படங்களுக்கு முன்பாக வைப்பது அப்படிங்கறத செய்யணும். 3 தீபங்களையுமே ஒன்றாக ஏற்றும் பொழுது முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்வதோடு மட்டும் இல்லாம மும்மூர்த்திகளினுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைப்பதா சொல்லப்படுது. அதனால முன்கூட்டியே நீங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு மாலை நேரத்துல நீங்க இந்த வழிபாடுகள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட கடைசி வெள்ளிக்கிழமை நாளை தவற விடாம அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.